ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசீவக திருவிழாவின் 8ஆம் நாள் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை காவேரி அம்மன் வழிபாடு செய்ய போறோம். இந்த ஆசீவக தெய்வம் எந்த பருவத்தை குறிக்கும்னா 72 வயதிலிருந்து நம் இறுதி காலம் வரை. இதற்கு முந்தைய பருவங்கள் பார்த்தீங்கன்னா அறியாமையிலிருந்து ஞானம் அடைந்தோம், பொது வாழ்வில் ஈடுபட்டோம். இந்த பருவத்தில் நம் ஐம்புலன்களை மடக்கி ஓகம் செய்து நாம் கடவுள் நிலை அடைவதுதான் நீர்வனம் நிலம் கொண்ட இந்த பருவம். நிர்வாண நிலைன்னு நம்ம சொல்லுவோம். நிர்வாண நிலையில் இருக்கும்போது ஆழ்ந்த தியானத்தில் ஐம்புலன்களை மடக்கி இருக்கும்போது தன் உடல் மெலிந்து ஆடை அவிழ்வது கூட தெரியாது. இதை ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜ்னு கூட சொல்லுவோம். இந்த ஆடை அவிழ்ந்த நிலை தான் நிர்வாண நிலைன்னு சொல்லுவோம், அதாவது நீர் வண்ணம். இந்த பருவத்தில் இருக்கிற அனைவராலையுமே ஓகம் செய்து கடவுள் நிலை அடைய முடியாது தான். இயற்கை மரணம் அடைந்தவர்களும் கூட இறந்து 16ஆம் நாளுக்கு அப்புறம் அவங்களையுமே அவர்களின் குடும்பத்துடைய தெய்வமா பார்க்கும் வழக்கம் தமிழர்களின் மரபுல இருக்கு. அதே போல இந்த 72லிருந்து 84 வயது வரையும் போட்டிருக்குது மனிதர்களின் சராசரி வயது தான். ஓகம் செய்பவர்கள் ஐம்புலன்களை அடக்கியவர்கள் அவங்களாலலாம் இந்த வயதிற்கு மேலேயும் பல ஆண்டுகள் வாழ முடியும். இந்த காவேரி அம்மனுக்கு கங்கை அம்மன் எனும் பெயரும் உண்டு. காவேரி அம்மனுக்கு படையலா என்ன வைக்கலாம்னா நீர் வைக்கலாம். நிர்வாண நிலை அடைந்த சித்தர் சிலைகளையோ சித்தர் படங்களையோ வைத்தோ வழிபடலாம். நம் காவேரி அம்மன் வழிபாடு பாடலை போட்டு பூச்சொரிந்து தீபாராதனை செய்து படையல் உணவை அனைவருக்கும் பகிர்ந்து காவேரி அம்மன் வழிபாட்டை முடித்துக் கொள்ளலாம். 5ஆம் தமிழர் சங்கத்தில் காவேரி அம்மனுக்கான படையல் உணவாக கடற்பாசி மற்றும் இளநீரால் செய்யப்பட்ட இனிப்பு உணவு பரிமாறப்பட்டது. இப்ப நம்ம வழிபாட்டு பாடலை கேட்போம். அதாவது சிந்தனையே இல்லாமல் சும்மா இருந்து சொல்லாமல் முருகன் சொன்னது ஒருநிலைப்படுத்துறதுல அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம மன சஞ்சலம் இல்லாமல் ஒரு வெறுமையில் வச்சுருக்கோம். அந்த நிலை வந்ததுனாவே நம்ம டிஎம்டி சொல்ல ஆரம்பிச்சோம். அந்த ஒரு ஆழ் மனது அமைதியாக இருக்குனாலே குண்டலினி, அதாவது குண்டலினியரும் அந்த டிஎம்டி சொல்லலாம். வராது முத்தியை தருவான் நடுவான் சுடரான் ஞாயிறு போற்றி பேரிலம் பெண்
காவிரி அம்மனின் அருளால் தமிழர்களில் மீண்டும் சித்தர்கள் பலர் உருவாக வேண்டும். மீண்டும் ஆன்மீகத்தில் தமிழர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வோம். 9ஆம் நாள் வழிபாடான விநாயகர் வழிபாடு எப்படி செய்யறதுன்றத அடுத்த விழத்தில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.